ஓகேயா? ஸ்கிரீன் தெரியறதாம்மா? Are Yes, you able to Mata. see the screen? Yes, Mata. தெரியுது மத்த தெரியுது. Okay. புரியுது. So I think நேத்திக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா. We saw up to உபசர்காஸ். அடுத்தது we have to go to வியாவஹாரிக சப்தாஹா. கிருஹ கிருஹோபகரணி கரணானி. ஓகே. கிருஹ அதாவது கிருஹஸ்ய உபகரணானி, வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துறது, அதைத்தான் ஒரே வேர்டை கிருஹோபகரணானி. ஆசந்தக, ஆசந்தக இஸ் சேர். படிங்கோ, ரெண்டு ரெண்டா படிங்கோ. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. நான் படிக்கட்டுமா பானு? படிங்கோ. ஆசந்தக சேர், கரதீபக டார்ச், தாலக லாக், கட்டக மேட். கண்டினியூ பண்ணட்டுமா? 4. அடுத்தது படிங்கோ. வேற தனலட்சுமி மேடம் படிங்கோ. தண்டதீபக டியூப்லைட். அக அவகாரிகா. உங்களுக்கு மாறி இருக்கா? நீங்க இந்த ஸ்கிரீனை பார்த்தே படிங்கோமா. 6வது டியூப்லைட் படிச்சேன். ஓகே ஓகே. பிஞ்சக 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 ஸ்விட்ச். ஸ்விட்ச். சமீகரக அயன் பாக்ஸ். சமீகரக சமீகரக அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ். தர்ப்பணக மிரர். தர்ப்பணக மிரர் கண்ணாடி. அடுத்த ரேவதி மேம் அடுத்தது படிங்க. ஸ்யூதக பேக், நலிகா டேப், அக்னி பேட்டிகா. அக்கா சரி. அக்னி பேட்டிகா மேட்ச் பாக்ஸ், குஞ்சிகா கீ. தூரவாணி டெலிபோன், ஷையா பெட். ஓகே ஓகேம்மா, நீங்க மியூட் பண்ணிக்க. லலிதா மேம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். கபாட்டிகா அல்மைரா, ஜவனிகா கர்டன், அவகரிகா டஸ்ட்பின், பேட்டிகா பாக்ஸ், சுல்லி அவன் ஸ்டோவ், புஷ்பாதானி ஃப்ளவர் வேஸ். ஃப்ளவர் வாஸ். ஓகே ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உமா மேடம் படிக்கிறீங்களா? சொல்றேன், படிக்கிறேம்மா. சம்மார்ஜினி உபதானம் பில்லோ, பாதசோதனம் புட்ரக், வெஞ்சனம் வியஞ்சனம் அப்படின்னா கான்சனன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். வியஜனம் அதான் ஃபேன். ஓகே. வியஜனம் ஃபேன். கங்கதம் கோம்பு. சத்ரம் umbrella. So these are all the things that we use for our house. So நம்ம ஆத்துக்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ அடுத்தது வில் கோ டு பிரஹேலிகா. பிரஹேலிகா தந்தைர் ஹீனக. பிரஹேலிகானா நமக்கு தெரியும், இட்ஸ் எ ரிடில். தந்தைர் ஹீனக ஷிலாபக்ஷி. தந்தைர் ஹீனக ஷிலாபக்ஷி.
நிர்ஜீவோ அப்படிங்கிறது நிர்ஜீவக. பானுமதி மேடம், கேன் யூ ப்ளீஸ் மியூட்? யா. பகு பாஷகः. दन्तैर्हीनः शिलाभक्षी निर्जीवः बहुभाषकः गुणस्यूति समृद्धः अपि परपादेन गच्छति. ஓகே, இப்போ இது யாரா இருக்க முடியும்? தந்தைர் ஹீனக. தந்தை, தந்தாக ந பல்லு. தந்தை ஹீனக, இப்போ வித்தவுட் டீத், பல் இல்லாமல். ஷிலாபக்ஷி, ஷிலான கல்லு, பக்ஷின சாப்பிட்றது. ஓகே, பல்லே இல்லை, ஆனா இது கற்களை சாப்பிடும். ஓகே. நிர்ஜீவக, நிர்ஜீவக, ஸோ வித்தவுட் லைஃப், லைஃப் இல்லாம, ஜீவன் இல்லாதது. பகு பாஷகः, பாஷகனா சத்தமா யார் பேசுறாளோ அவ பேசுறது. ஓகே, ஆனா அது நிறைய பேசும், நிறைய பேசுவோம். குணஸ்யூதி, குணஸ்யூதி, இப்போ குணான குவாலிட்டிஸ். ஓகே, ஸ்யூதி, குணஸ்யூதி சம்ருத்தக. ஓகே, நான் இதை ஃபுல்லாக சொல்லிட்டு அப்புறமா வி வில் கம். குணங்களால் அது கட்டப்பட்டிருந்தாலும், சம்ருத்தக, சம்ருத்தகனா இட்ஸ் கிவ் ஃபுல், இட்ஸ் அது கிட்ட இருக்கு. ஓகே. பரபாதேன, பரபாதேன அடுத்தவர்களுடைய காலால, கச்சதி செல்கிறது. இப்போ நமக்கு புரியும். பல் இல்லை, ஆனா கற்களை சாப்பிட்றது. ஜீவனே இல்லை, ஆனா நிறைய பேசுறது. அது வந்து குணங்கள் நிறைய இருந்தாலும் அது அடுத்தவர்களுடைய பாதத்தால் செல்கிறது. அது என்ன? இப்போ இந்த குண சியூதி இதில் தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். குண அப்படின்னா குணங்கள். குணங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வேர்டு என்னன்னா நூல். ஓகே, குணசியூதி அப்படின்னா நூற்களால தைக்கப்பட்டிருக்கு அப்படி. அது வந்து இட் இஸ் சம்ருத்தக. ஸோ இட் இஸ் சம்ருத்தக அப்படின்னா அந்த வெல்த், பொசஸிங், பொசஸிங். ஸோ குணசியூதி அது வந்து வெல்த் எல்லாம், அதை ஒரு அர்த்தம் வந்து அது நிறைய வேர்ச்சூஸ் இருக்குது, அதில் நிறைய குணங்களை சேர்த்துன்னு இருக்கு. ஆனால் இது வந்து நம்ம குணங்கள் இந்த இடத்துல நம்ம இன்னொரு குணங்கிறதுக்கு என்னன்னா ஒரு நூலால், த்ரெட்டால் ஸ்டிச் பண்ணியிருக்கு, நாட் போட்டிருக்கு. ஓகே, பொசஸிங் சம்ருத்தக பரபாதேன கச்சதி, இன்னும் அடுத்தவர்களோட காலால் போகிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அது செருப்பு தான் அப்படின்னுட்டு. ஸோ இட்ஸ் ஸ்லிப்பர், செப்பல். பாருங்கோ, அதுக்கு கல்லெல்லாம் அது சாப்பிடும்ல, இட் ஹாஸ் காட் நோ லைஃப், ஆனால் அது பேசும். எப்படி பேசும்? சத்தம் போடும், நம்ம நடக்கும்போது சத்தம் வரும் அது. இப்போ அது வந்து நூற்களால் அது கோக்கப்பட்டிருந்தது, அதை நல்ல தன்னுக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், என்னதான் தனக்குள்ளே இவ்வளவு எல்லாமே நூற்களால் கட்டப்பட்டு அது எல்லாம் தன்கிட்டே இருந்தாலும் அது தானாக போகாது, அடுத்தவர்களோட காலில் தான் அது போக முடியும். ஸோ இது நமக்கு புரியுறது. இட் இஸ் அ ஸ்லிப்பர். ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா? நான் மேலே போட்டுமா? ஓகே, அடுத்தது சங்கிராஹ்ய விஷயா. நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு
லெசன்லேயே நம்ம ஒவ்வொரு கடவுளுக்கு வந்து நம்ம வந்தனம் பண்ணுவோம். நம்ம ஆரம்பித்து எல்லாம் பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து குரு ஒவ்வொரு கடவுளாக இந்த இதில் வந்து சூரிய பகவானுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். சூரிய பகவானோட எப்படி நம்ம சொல்றோம்? தேயக சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணக சரசிஜாசன சந்நிவிஷ்டக கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுஹு திருத சங்கசக்கரஹ. திரும்பவும் படிக்கிறேன். தேயக சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணக சரசிஜாசன சந்நிவஷ்டக கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருத சங்க சக்கரஹ. அப்போ தேயக, ஓகே, தேயக நம்ம வந்து எப்பொழுதும் தியானிக்கப்பட வேண்டும். தேயக யாரை? எப்பொழுது? சதா, எப்பொழுதும், ஆல்வேஸ். சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. சவித்ருமண்டல அப்படின்னா அந்த சூரிய மண்டலம். சவித்ருங்கிறது சூரியனோடு இன்னொரு பெயர். ஓகே, சவித்ருமண்டலம். மண்டலம்னா என்னது? அந்த அதை சுற்றி இருக்கிறது, அதோட ஆர்பிட் சொல்லுவோம்ல இங்கிலீஷில். அந்த மாதிரி அந்த சூரிய மண்டலம் மத்தியவர்த்தி, சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறவா. ஓகே, தேயக சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணக. நாராயணக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாராயணா சரசிஜாசன சந்நிவிஷ்டக. அப்போ சரசிஜ அப்படின்னா லோட்டஸ், தாமரை, கமலம். ஓகே, ஆசன, ஆசனம்னா என்னது? சீட்டு. இதை நம்ம தமிழில் கூட ஆசனம் சொல்லுவோம். இதான் நான் ஆசனம் சொல்லுவோம். ஸோ சரசிஜாசனம். ஸோ அவர் எங்கே இருக்காராம்? லோட்டஸ் அதாவது தாமரையோடு ஆசனத்தில் சந்நிவிஷ்டக அவன் வந்து உட்காந்துருக்காராம். ஓகே, அப்போ சூரிய பகவான் எப்படி இருக்கார்? அவர் நாராயணா, அவர் வந்து தாமரை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவரை நம்ம வந்து சூரிய மண்டலத்தோடு நடுவில் இருக்கார். எப்பொழுதும் நம்ம அவரை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னும் கொடுக்குற அவருக்கு விசேஷனம். இன்னும் கேயூரவான். கேயூரம் அப்படின்னு சொன்னான்னா நம்ம அந்த என்ன சொல்லுவோம், அந்த கையில் போட்டுப்பா இல்லையா, அதை அந்த வங்கியா அதை என்னமோ சொல்லுவாள், ஆம்லெட், ஆர்ம்ஸில் போட்டுப்பாளே, அதுதான் கேயூரவான். ஓகே, இல்லை இல்லை, இந்த மேலே போட்டுப்பாளேம்மா, கல்யாணத்துல கூட சில பேர்லாம் போட்டுப்பாள்ல, வங்கியா, அதான். ஸோ அதான் கேயூரவான். அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த கையில் அதை போட்டுருக்காரோ கேயூரவான். மகர குண்டலவான். ஓகே, மகரம்னா என்னது? மீன். குண்டலம். ஸோ அவருக்கு இயரிங்ஸ் எப்படி இருக்கான்? மகர ஷேப்பில், மீன் வடிவத்தில் குண்டலங்களை அணிந்தவர். ஓகே, கிரீட்டி, கிரீடத்தை அணிந்தவர். ஹாரினா சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ஹாரி அப்படின்னு சொன்னான்னா ஹாரம், அவர் ஹாரம் அணிந்தவர். ஓகே, இதெல்லாமே அவருக்கு. ஹாரி ஹிரண்மய வப்புஹு. வப்புஹு அப்படின்னா உடல், பாடி.
ஓகே, நம்மளுடைய உடல் அது வந்து சரீரம். அப்போ ஹிரண்மயமாக இருக்கான். ஹிரண்மயம்னா கோல்டு. அப்போ கோல்டு மாதிரி உடலை பெற்றவர். அப்புறம் என்ன, திருத்த சங்க சக்கரக, அவர் கையில் என்ன வச்சுருக்காரா? ஓகே, அவர் கையில் ஒரு சங்கு, ஒரு சக்கரம். சூரிய நாராயணன் அப்படிதான் நம்ம. அப்போ சூரியனை பற்றி நம்ம எல்லாம் சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்கிறார்? தேயக, நம்ம எப்பொழுதும் அவரை வந்து கும்பிடணும். யாரை? சா யாரை கும்பிடணும்? சதா. எப்பொழுது கும்பிடணும்? சதா. யார? சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. அவர் நாராயணக. சவித்ருமண்டல மத்தியவர்த்தினா சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவர் நாராயணக, நாராயணன். சரசிஜ ஆசன சந்நிவிஷ்டக, அப்போ தாமரை ஆசனமாக கொண்டு அமர்ந்தவர், இருப்பவர், எப்படி வேணாலும் சொல்லலாம். கேயூரவான், அப்போ அவர் அந்த என்னது அது, ஆம்லெட், அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில்? யாரோ சொன்னேன் பேர். அந்த வங்கி அணிந்தவர், வங்கி 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 அணிந்தவர். மகர குண்டலவான், மீன் போன்ற குண்டலங்களை, மீன் ஷேப்பில் இருக்கிற குண்டலங்களை அணிந்தவர். கிரீட்டி, அப்போ கிரீடம் அணிந்தவர். ஹாரி, ஹாரம் அணிகிறவர். ஹிரண்மய வப்புகு, அவருடைய உடல் வந்து தங்கமயமான உடலை கொண்டவர், உருவத்தை கொண்டவர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா உருவம்னு கடவுளுக்கு நம்ம உடல் அது இதெல்லாம் சொல்ல மாட்டோம். தங்கமயமான உடலை கொண்டவர். திருத்த சங்க சக்கர, கையில் தரித்து கொண்டு இருக்கிறார் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் திருத்த. சங்க சக்கர, சங்கும் சக்கரமும் கையில் தரித்தவர். புரிஞ்சுதாமா இது? Anybody has any doubt in this? புரிஞ்சது மாதா. ஸோ இதுதான் யார் வந்து நம்ம எல்லாமே வச்சுருக்காரோ அந்த சூரிய பகவானை நாம் வணங்குவோம் அப்படின்னு நம்ம வணங்க வேண்டும். தேயக இஸ் வணங்க வேண்டும், வணங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம் வந்து தம் சூரியம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம். தம் சூரியம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம்னா பிரணமாமி அகம். ஓகே, அப்போ யாரை நான் வந்து பிரணமாமி அகம், அகம் பிரணமாமி, நான் கும்பிடுகிறேன், அப்போ நான் வணங்குறேன். ஓகே, யாரை வணங்குறேன்? தம் சூரியம், அந்த சூரியனை, எல்லாமே துத்தியா விபக்தியில் இருக்கு பாருங்க. தம் சூரியம், அந்த சூரியனை வணங்குகிறேன். எப்படிப்பட்ட சூரியர் அவர்? ஜகதாம் நாதம். ஓகே, ஜகதாம் நாதம், அப்போ ஜகத்துக்கெல்லாம் அவர் நாதனா இருக்கார். அப்போ ஜகத்துக்கெல்லாம் தலைவரா, நாத்தானா தலைவர். ஓகே, அப்போ லார்டு, இங்கே நம்ம வந்து கடவுளை சொல்கிறோம். ஜகத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிற அந்த சூரியனை, அப்புறம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம், அப்போ என்ன பண்ணுறார்? ஞானம், விஞ்ஞானம், மோக்ஷம். இப்போ இந்த மூணையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஜென்ரலி நம்ம வந்து விஞ்ஞானம் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஞானம்னா என்ன சொல்கிறோம்? நமக்குள்ள உண்டாகிற ஞானம், எனக்கு என்னுடைய ஆத்மாக்குள்ள உண்டாகிறது ஞானம். விஞ்ஞானம்னா வெளியில் இருக்கிற நாலேஜ். ஓகே, அதை விஞ்ஞானம்ங்கிறத நம்ம வந்து இப்போ தமிழில் சொல்லும்போது சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறா. பட் நாலேஜ் அவுட் சைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மோக்ஷதம், மோக்ஷத்தை கொடுப்பவர். ஓகே, அப்போ யார்? எப்படிப்பட்டவர் அவர்?
ஞான விஞ்ஞான மோக்ஷதம். அப்போ தம் அப்படின்னா த த கொடுப்பவர், ததாதி சொல்லுவோம் இல்லையா? அதாவது யஹ ததாதி சஹத, வரம் ததாதி வரத. சின்ன சின்ன சின்னதா நீங்க யோசிச்சு பாருங்க. வரம் ததாதி, வரத்தை கொடுப்பவர். வரம் ததாதி, அதனாலதான் அவருக்கு வரதன்னு பேரு. ஓகே. அப்போ அது மாதிரி மோக்ஷத, மோக்ஷத்தை கொடுப்பவர். மோக்ஷம் ததாதி, அதனால மோக்ஷத. மோக்ஷதம், மோக்ஷத்தை கொடுப்பவனை. தம், மோக்ஷத இஸ் த பிராதிபதிகம். வந்து மோக்ஷத அதாவது ஒரு சின்ன இது, அது வந்து சமஸ்த பதம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். கும்பம் கரோதி, கும்பகாரக, பானையை செய்பவன், அதனால கும்பகாரக, பாட்டர். ஓகே. அதே மாதிரி தான் மோக்ஷம் ததாதி, மோக்ஷத, தான் பிராதிபதிகம். அப்போ அதை வந்து நம்ம ராமஹ மாதிரி அகாராந்த புல்லிங்கத்துல எடுத்துட்டா மோக்ஷதக. வரத மோக்ஷம் வர மோக்ஷம் ததாதி மோக்ஷதம் ஆயிடுறதப்போ. மோக்ஷதம் ஆகாது. அதை தான் நான் இப்ப சொல்ல வரேன். மோக்ஷதங்கிறது தான் பிராதிபதிகம். அகாராந்த புல்லிங்க ராமசப்தவத், ராமசப்தம் மாதிரி. வரத, வரதக. இப்ப த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் வரதம். புரியுறதா? இந்த ஸ்லோகத்துல எல்லாமே, நான் அதான் முதல்லயே சொன்னேன், எல்லாமே த்விதீயா விபக்தியில இருக்கு. அவனை வணங்குகிறோம். அவனை, யார் அவர்? சூரியம். சூரியாக தான் புல்லிங்க. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சூரியக, சூரியன். சூரியனை, சூரியன். ஜகதாம், நாத்தம். பாருங்க, எல்லாமே துத்தியா விபக்தியில இருக்கு. அதே மாதிரி தான் ஒரே வேர்டு, ஞான விஞ்ஞான மோக்ஷதம். சேம் சமஸ்த பதம். அது ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் மோக்ஷத்தையும் கொடுப்பவர். ஓகே. மகா பாபஹரம். அப்போ அதாவது அதே மாதிரிதான், பாப்பம் ஹரதி இதி பாபஹர. ஓகே. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வரம் ததாதி வரத. பாப்பம் ஹரதி, ஹரத்தினா எடுப்பவர், ரிமூவர். பாப்பத்தை போக்குபவர், பாப்பஹர. அதே பிராதிபதிகம். சோ பாப்பஹரஹ. சோ பாப்பஹரம் இஸ் அகேன் த்விதீயா விபக்தி. மகா பாப்பஹரம். சோ நம்ம பெரிய பெரிய பாபங்கள் பண்ணினாலும் அதை எடுப்பவர், அதை நம்ம கிட்ட இருந்து நீக்குபவர். மகா பாபஹரம். தேவம், தேவம் அப்படின்னா தம் தேவம் சூரியம். இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி மாத்தி மகா பாபஹரம் தம் தேவம் சூரியம் அப்படின்னு போட்டுக்கணும். அந்த சூரிய பகவானை, ஓகே, நான் வணங்குகிறேன். புரியுறதாமா இந்த ஸ்லோகம்? ஓகே. சோ நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? சூரியனை வணங்குகிறேன். ஜகத்தினுடைய நாதனை வணங்குகிறேன். எல்லாத்துக்குமே அந்த கிரியாபதம் தான். ஞான விஞ்ஞான மோக்ஷத்தை கொடுப்பவனை, ஞானத்தை விஞ்ஞானத்தை மோட்சத்தை கொடுப்பவனை நான் வணங்குகிறேன். மகா பாபங்களையும் நீக்குபவனை நான் வணங்குகிறேன். அந்த சூரிய பகவானை நான் வணங்குகிறேன். ஓகே. இது எல்லாம் செய்யும் அந்த சூரிய பகவானை நான் வணங்குகிறேன். ஜகத்தாம் வந்து ஜகத் பிராதிபதிகமா? ஆமா, ஜகத் நபும்சகலிங்கம். ஜகத், ஜகதாம் நாத்தக இஸ் நாட் இஸ் ஒன் வேர்டு. ஜகதாம் இஸ் ஷஷ்டி பகுவச்சனம். ஓகே. ஜகதம், ஜகதாம் நாத்தம் தான். அது வந்து ஜகதாம் வந்து ஷஷ்டி பகுவச்சனம், ஜகத் சப்தம். அதுக்கு ஜகதாம் ஆம் வந்து ஷஷ்டி பகுவச்சனம். ஓகே. ராமானாம் சொல்ற மாதிரி ஜகதாம்
ஏன்னா ஜகத் தகாராந்த. உலகத்துக்கெல்லாம் நாயகனாய், உலகத்தினுடைய நாயகன். ஓகே, உலகத்தினுடைய காப்பவன். புரியுதாமா? ஓகே ஓகே புரியுது. ஜகத்தாம் வந்து துவித்தியா விபக்தி கிடையாது. ஜகதி தான் அது. ஜகதி, ஜகதி ஜகந்தி, அதுதான் ஜகத். ஜகத் ஜகதி ஜகந்தி, ஜகத் ஜகதி ஜகந்தி. அது வந்து தட் இஸ் அ நபும்சகலிங்கம் ஜகத் சப்தம். ஜகதாம் வந்து ஷஷ்டி விபக்தி. ஓகே. உலகத்தினுடைய நாதன், ஹெட். யாருக்கா டவுட் இருக்காமா? ஓகே, இப்போ சம்ஸ்கிருத வாங்மய பரிச்சய. ஸோ எவ்ரி லெசன் வி வில் பி லேர்னிங் அபவுட் த லிட்ரேச்சர் ஆஃப் சான்ஸ்கிரிட். ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் நம்ம ஒவ்வொன்றும் வேதங்களை பற்றி படிச்சிருக்கோம், புராணங்கள் பற்றி படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம காவியத்தை படி படிக்க போகிறோம். காவியங்கள். காவியம் வந்து காவியா இஸ் ஆஃப் 3 kinds: கத்திய, பத்திய, சம்பு. இப்போ காவியம், இப்போ காவியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம். ஓகே, திருஷ்ய காவியம், காவியம். அப்போது கத்தியம், காவியம்ங்கிறது என்னது? கத்தியம், பத்தியம், சம்பு, இந்த 3ம் சேர்ந்தது தான் காவியம். அந்த காவியத்தில் திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம். திருஷ்ய அப்படின்னா என்னது? நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ராமா நடக்கிறது, அது வந்து திருஷ்ய காவியம். ஸ்ரவ்ய காவியம் இப்போது நம்ம காதால் கேட்பது. ஓகே, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. காவியம்ங்கிறது திருஷ்ய காவியம் இஸ் ஒன் தட் இஸ் presented on stage and watched drama etc. ஸ்ரவ்ய காவியா இஸ் ஒன் which is to be heard or read and enjoyed. இப்போ நம்ம படிக்கிறோம் நிறைய. அடுத்தது வந்து ட்ராமா இன் இங்கிலீஷ் ஆர் நாட்டகா இஸ் ரூபகா. சம்ஸ்கிருதத்தில் ரூபகம். ரூபகம்னா தட் இஸ் நாடகம். இப்போ ரூபகத்தில் 10 இது இருக்குது, அதில் வந்து நாடகமும் ஒன்று. நாடகம், ஸ்ர பிரகரணம், பாணக, பிரஹசனம், டிமக, வியோக, வியாயோக, சமவக் வகாரம், வீத்யாங்க, ஹாமிருகா, தச. ஓகே, ரூபகத்தில் 10 இருக்குது. என்னெல்லாம்? நாடகம், பிரகரணம், பாணக, பிரஹசனம், டிமக, வியாயோக, சமவகாரக, வீதி, அங்கக, ஈஹாமிருகக. அவ்வளோதான். தீஸ் ஆர் ஜஸ்ட் நேம்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம நாடகம்னு எடுத்து லிட்ரேச்சரில் ரொம்ப பெருசாக வந்து ரூபகம் அப்படிங்கிறத எடுத்து படித்தோம்னா இதெல்லாம் தெரியும். ஓகே, இப்போ ரூபகம் 10 டைப்ஸ் ஆஃப் ரூபகம்ஸ், அதுதான் இது பார்த்தோம். நம்ம வெல் நோன் ரூபகம், இப்போ எதெல்லாம் முக்கியமான நாடகம்லாம் என்னதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அபிக்ஞான சாக்குந்தலம், காளிதாசக. இதுதான் உங்களோட பிரவேசா கொஸ்டின் எழுதுகிறவாளுக்கு வரும். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும், யார் எது எழுதினா அப்படின்னு. இப்போ அபிக்ஞான சாக்குந்தலம் காளிதாசக, உத்தர ராமச்சரித்தம் பவபூதிஹி. பவபூதிஹி அவரும் எழுதினவர். ஸ்வப்ன வாசவதத்தம், ஐ திங்க் ஒரு லெசனில் நம்ம கூட பார்த்தோம் இல்லையா அந்த கதை, வாசவதத்தாவோட கதை. பாசக, வேணி சம்ஹாரக, பட்டநாராயணக, மிருச்சகட்டிகம், ஷுத்ரகக. அபிக்ஞான சாக்குந்தலம் நம்ம சகுந்தலா கதை எல்லாருக்குமே தெரியும். உத்தர ராமச்சரித்தம் ராமரோட சரித்தம், அது வித்தியாசமாக எழுதியிருப்பா. ஸ்வப்ன வாசவதத்தம் நம்ம பார்த்தோம், அந்த வாசவதத்தா தட் இஸ் பாசா எழுதினது. வேணி சம்ஹார அப்படிங்கிறது ஒரு நாடகம் which is written by பட்டநாராயணா. அண்ட் மிருச்சகட்டிகம் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கு which is written by சூத்ரகா. ஸோ இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்
Poetic compositions occupy the lofty position which the Shastras occupy. There are many poems in Sanskrit. The Ramayana is the first epic poem, Adi Kavya. All Mahakavyas are metrical compositions. அப்படின்னு இப்போ இதில் ஒன்றும் இல்லை, காவியங்கள்லாம் வந்து கத்தியம் தான் நிறைய. இப்போ நம்மளே காவியம் படிக்கிறோம். இப்போ நம்ம ரகுவம்சம் படிக்கிறோம். மெயினான பஞ்சமா மகாகாவியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த காவியாஸில் ரகுவம்சம், காளிதாசா, இதுதான் மெயின் பஞ்ச மகாகாவியங்கள். எது ஒரு மகாகாவியம்ங்கிறதுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் உண்டு. மெயினாக 8 சாப்டருக்கு மேலே இருக்கணும், அது ஒரு பர்டிகுலர் மீட்டரை ஃபாலோ பண்ணணும், அதில் ஒரு ஹீரோ கண்டிப்பாக இருக்கணும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கணும், அந்த ஹீரோவை சுற்றி இருக்கணும், ஏதாவது ஒரு ரசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, ஒரு ரசம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்ருங்காரம், அது வீர ரசம், மோஸ்ட்லி வீர ரசம், அது மாதிரி இருக்கணும். அந்த ஹீரோங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இது மாதிரி எல்லாம் சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஒரு மகாகாவியமாக இருக்கணும்னா எத்தனை அப்படின்னு கண்டிஷன்ஸ் உண்டு. ரகுவம்சம், ரகுவம்சம் காளிதாசரோடு, ரகுவம்சம் இஸ் நத்திங் பட் ராமரோட கதை. ஓகே, அந்த திலீபன்லேருந்து ஆரம்பித்து ரகு, அப்புறமா ராமர், அது ரகுவம்சம். ரகுங்கிறவரோட வம்சம், ரகுவம்சத்தில் பிறந்தவர் தான் ராமர். ஆனால் ராமருக்கு நம்ம ராகவாங்கிற பேரும் உண்டு. ஓகே, ராகவாங்கிறது நியாயமாக என்னன்னா ரகு வம்சத்தில் பிறந்தவருங்கிறதுக்கு ராகவா, அது அப்படி தான் நம்மளுக்கு ராமருக்கு ராகவாங்கிற பேரும் வருது. குமார சம்பவம் காளிதாசர் பாருங்க, காளிதாசரோடு காவியம் மகாகாவியில் 5 மகாகாவியம், அதில் ரகுவம்சம் ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் காளிதாசாவே 2 மகாகாவியம். நிறைய நிறைய மகாகாவியங்கள் இருக்கு. இட் இஸ் நாட் தட் ஒன்லி 5 மகாகாவியம்லாம் கிடையாது. ஓகே, தெர் ஆர் மெனி காவியம்ஸ். அதில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. பட் மெயினாக நம்ம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் 5 மகாகாவியங்களை எடுத்துக்கிறா. ஃபஸ்ட்டு ரகுவம்சம் காளிதாசர் எழுதினது, குமார சம்பவம் காளிதாசர். குமார சம்பவம் வந்து நம்ம முருகரோட பிறப்பு, பார்வதியும் சிவனும் பார்த்துக்கிறது, அவளோட இது எப்படி வந்து அந்த சூரசம்ஹாரம் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அப்போ அவர் எப்படி ஒரு ஆர்மி லீடராக முருகர் வந்து போகிறார், அது ரொம்ப நல்லா இருக்கும் குமார சம்பவம். கிராத்தார்ஜுனியம் பாரவியம். கிராத்தார்ஜுனியம்ங்கிறது என்னன்னா, அர்ஜுனனும் சிவனும் சந்திச்சு காட்டில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நிறைய, இது வந்து மகாபாரதத்தோட கதை தான். அவள் காட்டில் சந்திச்சு ஒரு கிராத்தனா, சிவன் வந்து ஒரு வேடனாக அவருக்கு அறிமுகமாகி கடைசியில் பாசுபதாஸ்திரம் கொடுக்குறார் இல்லையா, அவருக்கு அது அர்ஜுனனுக்கு கொடுக்கறது, அதான் கிராத்தார்ஜுனியம். அவள் 2 பேருக்கும் எப்படி சண்டை வருது காட்டுக்குள்ள, சிவன் வந்து ஒரு வேடன் ரூபத்தில் வரார். அப்புறம் அடுத்தது சிசுபால வதம். சிசுபாலன் நம்மளுக்கு தெரியும், கிருஷ்ணரோட இதில் அவரை எப்படி வதம் பண்ணினா சிசுபாலன். நைஷதீய சரித்தம், அதுதான் கடைசி இது. சிசுபால வதம் வந்து மாகக, நைஷதீய சரித்தம் வந்து ஸ்ரீஹர்ஷ. நைஷதீய சரித்தம் தான் நலதமயந்தி, அவளோட கதை. நலதமயந்தி எப்படி அவள் வந்து ஒருத்தர் பார்த்துக்காமலே தே லைக் டீச்சர் பார்த்தா, அப்புறமா அவளுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாணம் நடக்கும்பொழுது எப்படி சரஸ்வதி தேவி வந்து இந்த வரமாலா கொண்டு வந்து எப்படி அவளுக்கு உதவி பண்ணினா, அப்புறம் கடைசியில் அவர் கலியால் எப்படி பிடிக்கப்பட்ட, எல்லாமே நலதமயந்தியோட சரித்தம் தான் நைஷதீய சரித்தம். ஸோ 5 மகாகாவியங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. ரகுவம்சம், குமார சம்பவம், கிராத்தார்ஜுனியம், சிசுபாலவதம், நைஷதீய சரித்தம். ஓகே, பிரசித்தானி கத்திய காவியம். கத்தியம்னா ப்ரோஸ், பத்தியம், கத்தியம், சம்பு. இப்போ பத்தியம் அப்படின்னா பொயட்ரி. இப்போ இந்த ரகுவம்சம் எல்லாமே பொயட்ரியில் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் உண்டு. இந்த மீட்டர்னா இப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், அதில் முதல்ல எடுத்த உடனே இப்போ நான் இதை சொன்னேன்னா எல்லாருக்கும் தெரியும், அதில் என்ன வரும், அனுஷ்டுப் சந்தக வருமா, வராதா? வருமா இல்லையா? நம்ம சொல்லும் பொழுதே, ஆரம்பிக்கும் போதே வரும்.
அனுஷ்டுப் சந்தக. அப்போ சந்தக, இந்த சந்தஸ்ங்கிறது தான் மீட்டர், சகாராந்த சப்தம், அதனால தான் சந்தக, அனுஷ்டுப் சந்தக. ஸோ இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிற அந்த ஸ்தோத்திரம் வந்து அனுஷ்டுப் மீட்டர்ல இருக்கு. ஸோ யாராவது ஒரு பத்தியம் எழுதுறா, யாராவது ஒரு ஸ்லோகம் எழுதுறா, இப்போ எல்லா ஸ்லோகமும் நம்ம எடுத்துண்டா, நம்ம இப்போ நாராயணியம் படிக்கிறோம், நம்ம இப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், எந்த ஸ்லோகமானாலும் சரி, இப்போ 4 லைன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டர் உண்டு. அதாவது ஒரே மாதிரி நடை இருக்கணும் இல்லையா? நம்ம தமிழில் அது மீட்டர் எப்படின்னு இது பண்ணுவாங்க. அது வந்து அந்த மெட்ரிக்கல், இப்போது நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும், ஆலிட்ரேஷன் அந்த மாதிரிலாம் அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். மீட்டர் வந்து இது இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் மீட்டரை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுவா. அனுஷ்டுப் சந்தகனா 8 லெட்டர் தான் இருக்கணும் ஒரு லைனுக்கு, 8 எழுத்துக்கள் தான் இருக்கணும் அனுஷ்டுப் அப்படின்னா. காயத்ரி, காயத்ரின்னா அதில் 6 தான் இருக்கணும். ஓகே. ஸோ இது மாதிரி சந்தஸ் நிறைய மீட்டர்ஸ் உண்டு, நிறைய உண்டு. புஜங்கம் அப்படிங்கிற ஒரு மீட்டர் உண்டு. ஆதிசங்கரர் வந்து அந்த மீட்டரை நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். புஜங்கம்னா அது வந்து நம்ம சொல்லும் பொழுதே அது புஜங்கம்னா என்னது, பாம்பு. 12 லெட்டர் இருக்கும், பாம்பு மாதிரி அந்த ராகத்தோட அது போகும். See, there is a lot of thing. So the metrical composition, அதுதான் மீட்டர். ஸோ அந்த பத்தியம் அப்படின்னா பொயட்ரி, பொயட்ரி வந்து எப்போதுமே ஒரு மீட்டரோட தான் இருக்கும். அந்த மீட்டரில் எப்படி இருக்கணும், ஒரு மீட்டர்னா அதில் எத்தனை எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் சந்தஸ் படிக்கும் பொழுது நீங்கள் படிப்பேன். சந்தஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக், இட்ஸ் அ வெரி பிக் டாபிக். அண்ட் எத்தனை சந்தஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சந்தஸ் படிக்கும் பொழுது தான் அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை கிளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான். அப்போ கத்தியம்னா என்னது, கத்தியம் இஸ் ப்ரோஸ். ப்ரோஸுக்கு மீட்டர் கிடையாது, கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கதை படிக்கலாம், கதைக்கு என்ன மீட்டராக உண்டு? எப்படி வேணாலும் எழுதலாம், ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதலாம், ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதலாம், சாதாரணம். அப்போ பிரசித்தானி கத்திய காவியானி, அப்போ ஃபேமஸானது கத்திய காவியானது காதம்பரி. காதம்பரி இஸ் அ வெரி பிக், அது வந்து. அப்புறம் வாசவதத்தா சுபந்து எழுதினது, தசகுமார சரித்தம் தண்டி எழுதினது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் நேம்ஸ். ஓகே. அடுத்தது பிரசித்தானி சம்பு காவியானி. இப்போ இந்த சம்புவும் இந்த மாதிரி, தட் இஸ் ஆல்சோ தேர். தட் இஸ், நான் என்ன சொன்னேன், கத்தியம் பத்தியம் சம்பு. இப்போ சம்பு ராமாயணம், போஜதேவா சம்பு ராமாயணம், அது ராமாயணம் தான் எழுதியிருக்கார், பட் அவரோட ஸ்டைல் வேற மாதிரி. அது எப்படி எப்படி இருக்கும்னா, சம்பு இஸ் அ மிக்சர் ஆஃப் கத்தியம் அண்ட் பத்தியம். நான் நடுவில் ப்ரோஸ் லைன்ஸ் எல்லாம் எழுதுவார், திருப்பியும் வந்து பொயட்டிக்கலாக எழுதுவார். ஓகே. அதே பாருங்க, சம்பு பாரதம் அனந்த பட்டக, விஸ்வகுணதர்ஷ சம்பு வெங்கடாத்வரி, நீலகண்ட விஜய சம்பு நீலகண்ட தீட்சிதः, யசஸ்திலக சம்பு சோமதேவः. These are all just names to remember. இதில் வெங்கடாத்வரி அப்படிங்கிறவரை பற்றி மட்டும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஒரு சம்பு, ஒரு 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 இது எழுதியிருக்கார் வேற. இட்ஸ் நாட் அ சம்பு. அவர் எப்படின்னா ராகவ யாதவீயம்னு எழுதியிருக்கார். அவர் வந்து காஞ்சிபுரத்துல பிறந்தார் இல்லையா அவரு? ஆமாம். அவர் வந்து வெங்கடாத்வரி, அவர் வந்து எழுதியிருக்கார். அந்த வெங்கடாத்வரிங்கும் போது நம்மளுக்கு ஞாபகம் வரணும், இது வந்து விஸ்வ குணதர்ஷ சம்பு. இது வந்து அவர் வந்து ஒரு ராகவா யாதவியம்னு ஒரு எழுதியிருக்கார். அது வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் முன்னாடியிலேருந்து அந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா ராமாயணமாக இருக்கும். அதே 4 லைனை பின்னாடியிலேருந்து படிச்சீங்கன்னா அது கிருஷ்ணரை குறிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகானது ராகவ. அதனால தான் அதுக்கு
ராகவ யாதவீயம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதான் முதல் 4 லைனை நீங்கள் படிக்கும்பொழுது நீங்கள் படிக்கும் போதே தெரியும் அது வந்து ராமரை பற்றி சொல்லறதுன்னு சொல்லிட்டு. பட் அதே லைனை ரொம்ப யோசிச்சு பாருங்களேன், அவள்லாம் எப்படி அந்த 17th செஞ்சுரியில் உட்காந்துட்டு எப்படி எழுதியிருக்கான்னுட்டு. அதை வந்து நீங்கள் மாற்றி அதே வேர்ட்ஸை நீங்கள் மாற்றி பின்னாடியிலேருந்து மேலே வர நோக்கி படிச்சேன்னா, நான் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒன்று அனுப்புகிறேன். அந்த ராகவ யாதவியத்தோடு ரொம்ப அழகாக இருக்கும். அது கிருஷ்ணரை பற்றி சொல்லும். ஸோ இட் வில் பி எ ஒண்டர் டு ரீட். எப்படி இவாள்லாம் வந்து இப்படி எழுதினா அப்படிங்கிறது தான். இட்ஸ் எ கிரேட் ஒண்டர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நம்மளை பொறுத்த மட்டும் இப்போ நம்மளோட லெவலுக்கு ஜஸ்ட்டு கத்தியம்னா என்ன, ப்ரோஸு, போயட்ரி, சம்பு அப்படிங்கிறது மூணு விதமான இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, காவியத்தில் 3 வகை இருக்கு. கத்திய, பத்திய, சம்பு. காவியத்தில் திருஷ்ய காவியம், ஸ்ரவ்ய காவியம். ஓகே, அப்புறம் ரூபகம். அதில் 10 விதமான ரூபகம் இருக்குது. அதுலேயும் நாடகம்ங்கிறது ஒன்று. அப்புறமா காவியத்தில் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் எழுதியிருக்கான்னுட்டு. ரூபகம் யாரெல்லாம் எழுதியிருக்கா. பஞ்ச மகா காவியம் அது என்னன்னு பார்த்துக்கணும். ரகுவம்சம் நம்ம தமிழில் கூட உண்டு இல்லையா, அந்த அந்த இந்த நிறைய அந்த இலக்கியங்கள் வரும்ல, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அந்த மாதிரி. அது எஸ், அதான் அது மாதிரி. இது சம்ஸ்கிருதத்தில் பஞ்சமகா காவியம். அது மாதிரி அதை வந்து நான் சொன்னேன். காவியம்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கணும். காவியம் படிக்கிறது சும்மா கிடையாது, அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கணும். அதெல்லாம் தான். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ராமாயணம், மகாபாரதம். இப்போ பாருங்க, காவியம் நிறைய இருக்கு. ராமாயணா தான் முதல்ல ஆதி காவியம் அப்படிங்கிற. ஸோ எல்லா மகா காவியம்ஸும் மெட்ரிக்கல் காம்போசிஷன்ஸ். அதான் நம்ம மெயினாக. அது ஒரு மீட்டரில் தான் வரும், இஷ்டத்துக்கு எழுத முடியாது. கத்தியமில் ப்ரோஸு. அடுத்தது சம்பு காவியம். சம்புன்னா நான் சொல்லியிருக்கேன், நானே வந்து இது படிச்சிருக்கேன். சம்பு ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து நான் என்னோட எம்ஏக்காக நான் படித்தேன். நல்லாயிருக்கும். போஜதேவரோடு ரொம்ப அதாவது முதல் இது நம்ம படித்தோம். எப்படி வந்து முதல் சாப்டரும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். அதில் சுந்தரகாண்டமில் ஹனுமாரை பற்றிலாம் சொல்லும் பொழுது, அதாவது நிறைய இதாகவும் இருக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறது வருது, எப்படி வந்து அந்த நடுவில் வந்து கொஞ்சம் ப்ரோஸ் வரும், அப்புறமா கொஞ்சம் மெட்ரிக்கல் காம்போசிஷனில் ஒரு போய்ட்ரியும் வரும். அந்த மாதிரி இருக்கும் கலந்து. ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வாங்மய பரீட்சா. வில் கோ டு த கதா. ரெண்டு லைன் படிங்கம்மா. படிக்கட்டுமா? படிங்க. न्याय श्रद्धा पूर्वं सकरः नाम नृपः आसीत्, तस्य पत्नी द्वयम् आसीत्. Once upon a time there lived a king called. No, I don't want the translation. Just read 4 lines. किन्तु एकः अपि पुत्रः न आसीत्, अतः सकरः दुःखितः अभवत्. Okay. பூர்வம் நம்ம இப்போ இந்த அவ்யயம்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது பூர்வம் முன்னாடி. ஓகே, சகரஹ நாம நிருப்பஹ. சகர சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நாம, இந்த இடத்துல நாமங்கிறது will become அவ்யயம். நாம has also got நபும்சகலிங்கத்தில் நாமன்னு சப்தம். ஓகே, நகாராந்த நபும்சகலிங்க நாம, நாமனி, நாமானி அப்படி வரும். ஆனால் இந்த நம்ம ஒருத்தரோட பெயரை எடுத்துக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம அதை அவ்யயமாக யூஸ் பண்ணுறோம். சகராம்
என்ற பெயர் கொண்ட நிருப்பக கிங். நிருப்ப சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆசீத் அஸ் தாத்து அஸ்தி ஸ்தக சந்தி. இதுல வந்து ஆசீத்துங்கிறது லங்லகார். லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஒரு கதை அப்படின்னாலே நம்ம லங்லகாரத்துல தான் எழுதுவோம். அதனால இது லங்லகார. இருந்தால் முன்னாடி சகரா என பெயர் கொண்ட ஒரு ராஜா இருந்தார். தஸ்ய பத்னி துவயம் ஆசீத். அவருக்கு 2 மனைவிகள். பத்னி துவயம், பத்னி நமக்கு தெரியும், துவயம் ஆசீத். தஸ்ய இந்த இடத்துல பாருங்க, அவருடையன்னு வருது பாருங்க. தஸ்ய ஷஷ்டியில வந்திருக்கு அவருக்கு. ஸோ சில சமயம் வந்து நம்ம சதுர்த்தியும் ஷஷ்டியும் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவோம். அவருடைய, அவருக்கு. பத்னி துவயம் 2 மனைவிகள். ஆசீத். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஆசீத் இஸ் பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே. ஆனால் பத்னி துவயம், அப்போ நம்ம நினச்சிப்போம் என்ன இது 2 பேர் இருக்கா. ஆனால் நம்ம வந்து இதுக்கு ஒரு ஏகவச்சனம். தீஸ் ஆர் சம் திங்ஸ் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். 2 பேர் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏகவச்சனமா கவுண்ட் பண்றோம். ஏன்னா பத்னி துவயம்ங்கிறது ஒரு சப்தம். ஓகே. மித்ரத்வயம் பார்த்தோம் இல்லையா, சோமக ராமக. என்னம்மா? இன்னொரு கதையில பார்த்தோம் இல்லையா, சோமக ராமக, மித்ரத்வயம். ஞாபகம் இருக்கா? கரெக்ட். துவயம் கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பத்னி துவயம். ஒன் ஏக சப்தம் அது. அதனால தான் ஆசீத் பிரதம புருஷ ஏகவச்சனம். கிந்து, கிந்துனா பட், ஏகः अपि புத்திரः ந ஆசீத். ஒரு குழந்தை கூட, புத்திரக ஒரு கூட இல்லை. ஓகே. there was no, he had no child. புத்திரக ஒரு பையன், குழந்தை கூட இல்லை எடுத்துக்கலாம், ஒரு சன் கூட இல்லைன்னு எடுத்துக்கலாம். அத்தக, அத்தக இஸ் அகெயின் an அவ்யயம் which says therefore. Okay, அத்தக therefore, யத்தக because. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அத்தக இஸ் therefore, அதனா அத. இப்போ சகரஹ துக்கிதஹ அபவத். சகரஹ துக்கிதஹ அபவத். சகரஹ அபவத். சகரஹ அபவத். பூதாத்து, பூதாத்துவோட லங்லகாரம் அபவத். பிடித்த துக்கித்தகங்கிறது என்னது? துக்கித்தகனா he was sad. He was sad. சகரஹ வருத்தமாக இருந்தான். ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த துக்கித்தகங்கிறது துக்கித்தக அப்படிங்கிறது இந்த இடத்துல இக்த பிரத்யை மாதிரி இருக்கு, விசேஷணமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே. துக்கித்தக அபவத். அது எப்படி வருதுங்கிறத நம்ம அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிராமர் பண்ணும்போது. அனந்தரம் சக. வேற யாராவது படிங்கம்மா? தனலட்சுமி மேடம் படிங்க. அனந்தரம் சக ஏகம் முனிவரம் சேவித்தவான். முனிவரக சந்துஷ்டக அபவத். சக வரம் 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 அயச்சத். அயச்சத். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அனந்தரம் சக ஏகம் முனிவரம் சேவித்தவான். அப்போ என்ன பண்ணாரு ராஜா, சகர ராஜா? அவர் வந்து ஆக்சுவலி இந்த சகர ராஜா வந்து நம்ம இட் இஸ் நாட் சாதா கதை கிடையாதுமா. இந்த சகர ராஜா வந்து நம்ம ராமருக்கெல்லாம் ஆன்சஸ்டரா இருந்தவர். ஓகே. சகர ராஜா வந்து நம்ம நீங்க பார்த்தேன்னா அந்த தசரதரோட லீனியேஜில்
முன்னாடி இருந்திருப்பார் இந்த ராஜா வந்து. ஓகே, சூரிய வம்சத்து ராஜா அவர் வந்து. ஸோ அவருக்கு வந்து அனந்தரம் அவர் அதனால பின்னாடி என்ன பண்ணார்? ஏகம் முனிவரம் சேவித்தவான், சேவை செஞ்ச. இப்ப நம்ம திலீபனோட கதை படிச்சோம்னாலே ரகுவம்சத்துல திலீபனுக்கு குழந்தை கிடையாது. அப்புறம் திலீபன் வந்து என்ன ஏதோ ஒரு சாபத்தினால ஆயிருப்பான். அப்ப சொல்லுவா, நீ காமதேனுவோட அந்த பசுமாடோட நந்தினி அந்த காஃப் வந்து நீ 21 நாள் வச்சு சேவை செஞ்சானா உனக்கு வந்து குழந்தை பிறக்கும். இப்போ அவரும் அவரோட ஒய்ஃப் சுதக்ஷினாவும் தட் இஸ் a பார்ட் ஆஃப் ரகுவம்சம் அது. அப்போ வந்து அவ சேவை செய்வா 21 நாள். அப்பதான் வந்து அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அதுதான் ரகு. ஓகே, திலீபனோட குழந்தை தான் ரகு. அதுக்கெல்லாம் முன்னாடியே இருந்தவர், நிறைய முன்னாடி. நம்ம பாகவதம் படிச்சோம்னா சகரராஜா இருப்பார் அதுல. ஸோ இங்க இங்க வந்து அனந்தரம் சக ஏகம் முனிவரம். ஏகம் முனிவரம், அதுக்கு ஏக முனிவரம் போடலாமே. ஏகம் முனிவரம் ஏன்? ஏகம் முனிவரம் என்ன விபக்தி? முனிவரம்ன்றது திருத்திய விபக்தி. அது அப்போ ஏக ஓகே. சோ ஏகம் இஸ் விசேஷணம் டு முனிவரம். விசேஷணம். ஓகே ஓகே, விசேஷணம். திரும்ப திரும்ப தான் விசேஷணம் விசேஷியத்தோட சேரணும் இல்லம்மா. ஆமா ஆமா. okay. யல்லிங்கம் யத்வச்சனம் யாச்ச விபக்தி விசேஷ்யஸ்ய தல்லிங்கம் தத்வச்சனம் சாச்ச விபக்தி விசேஷணஸ்ய. இந்த காரிக்காவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பொழுதுமே. ஒரு விசேஷத்துக்கு பின்னாடி முனி முனிங்கிறது வேற, முனிவருங்கிறது வேற. அது முனிவர் சப்தமா அது? அதாவது வரம்ங்கிறது என்னன்னா, வரம் அப்படின்னா ஸ்ரேஷ்டன்னு அர்த்தம். ஓகே. முனிவரம். வரங்கிறதே வரச்சுன்னு ஒரு பிரத்யம் இருக்கு. அந்த வரச்சு பிரத்யம் ஆட் பண்ணினோம்னா தான் வரும். அதில் லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். அதனால தான் ஸ்ரேஷ்ட அதாவது ஒரு ரொம்ப பெரிய சிரேஷ்டமான ஒரு முனிவரை. ஓகே, ஓகே ஓகே. மரியாதையோடையும் நம்ம முனிவரம்னு சொல்லலாம். நம்ம தமிழ்ல முனிவர் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா நம்ம சம்ஸ்கிருதத்துல முனிஹி அப்படின்னா முனிவர். ஓகே, முனிவரம் அப்படின்னா ஒரு சிரேஷ்டமான முனிவர். வர அப்படின்னாலே சிரேஷ்டன்னு அர்த்தம். ஓகே, லலிதா மேடம் புரிஞ்சுதாமா ஏக்கம் ஏன் வந்திருக்குன்னு? புரியுது 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 புரியுது. சகதான் கர்த்திருப்பதம், ஏக்கம் முனிவரம் கர்மபதம். ஓகே. அப்ப இங்க பாருங்களேன், சேவித்தவான் நம்ம தவத்து பிரத்திய வந்துடுத்து. சேவுங்கிற தாத்துவோட தவத்து ஆட் பண்ணா சேவித்த. அப்ப சக சேவித்தவான் புல்லிங்கம். ஓகே. இந்த பிரவேசால ஒரு கதையில என்ன பண்ணுவான், நம்மளோட அந்த அந்த என்ன படிச்சோமோ அந்த லெசன்ல அதையும் நம்மளுக்கு சேர்த்து கொடுப்பான், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே. ஏகம் முனிவரம் சேவித்தவான். அப்போ ஒரு சிரேஷ்டமான முனிவர். முனிவர்னு வச்சுக்கலாம், பரவாயில்ல. முனிவரத்தை சேவை செய்தான். முனிவரக சந்துஷ்டக அபவத். துஷ்டக அப்படின்னா சந்தோஷம் அடையிறது, சாட்டிஸ்ஃபை ஆகிறது. துஷ்ங்கிற தாத்துவோட இக்த பிரத்தியை ஆட் பண்ணினா துஷ்டன்னு வரும். ஓகே, இப்போ முனிவரக சந்துஷ்டக. அப்போ சந்துஷ்டக இந்த இடத்துல அவர் சந்தோஷம் அடைகிறார், திருப்தி அடைந்தார். அதுதான் அபவத். முனிவரக சந்துஷ்டக அபவத். அப்ப இங்க வந்து சன் வந்து இந்த இதுல வந்துருது. அப்போ உபசர்கவா? இல்ல சந்தோஷ் ஃபுல்லாவே சந்தோஷம்ன்றது சம்முங்க. அதாவதுமா சம்மு பிளஸ் துஷ் பிளஸ் இக்த, சம்மு உபசர்க்கம். ஓகே ஓகே. ஓகே. ஓகேவா?
அந்த ஓகே மக்காரா எப்படி நகாரமாச்சேன்ட்ட கேட்காதீங்க. தட் இஸ் அ சந்தி ரூல். ஓகே. ஓகே சம்மு உபசர்க துஷ்ய தாத்து பிளஸ் இக்த பிரத்ய சந்துஷ்ட. ஓகே ஓகே சந்துஷ்டः சந்தோஷம் அடைந்தார், திருப்தி அடைந்தார். சஹ வரம் அயச்சத். ஓகே. இப்போ தா தாத்து நான் சொல்லியிருக்கேன். தால வந்து பிரதம கணா முதல் கணால வருது வந்து இஸ் யச்சதி அப்படின்னு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். இன்னொரு தா ததாதி. ஓகே. ஸோ இது வந்து அயச்சத் கேவ். அவர் வரத்தை கொடுத்தார். புரியுதாமா? Yeah, I think we will stop here. It's 9:40 already. We will continue in the next class. சும்மா படிங்க. இதில் வந்து நிறைய நம்மளுக்கு இக்த பிரத்யம் வந்திருக்கு, தவத்து பிரத்யம் வருது, மிரியமானான்னு வருது, ஷானச் வருது. ஓகே. இது வருது, நிறைய வருதுமா. கிராமட்டிக்கலாக நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்தோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அதில். ஓகே. First I will